வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க தான் ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு ராப்பர் மாதிரி ஸ்டைலா ஒரு மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐகானா வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் சட்டம் என் கையில் படத்துக்கு வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. எல்லா பக்கமும் டைரக்ஷன் சைடு, ஆக்டிங், மியூசிக் பக்கம் எல்லாமே தெருக்கி விட்டீங்க. எவ்வளவு ஹாப்பி உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பி. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒரு பண்ண மூவி. வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் திங். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இட் வில் கோ, பட் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வரும்போது இட்ஸ் ஈவன் மோட்டிவேட்டிங். இன்னும் நெக்ஸ்ட் நிறைய பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் வி டீம் ஆர் வெரி ஹாப்பி அபவுட் த ரெஸ்பான்ஸ் அண்ட் ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன். ஸோ மே இட் பி தி ஆடியன்ஸ், தி ப்ரெஸ், நீங்கள் எல்லாருமே உங்கள் சப்போர்ட். So you guys are making it happen and I'm very thankful for. ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களுக்காக ஷோ ஆரம்பிக்கும் போதே ஒரு பாடலோட ஆரம்பிச்சிடலாம். சூப்பரா இருக்கும். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும். தங்கச்சி சாங் ஒன்று பாடுனீங்களா, அதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். முச்சிழந்த முழுமதியே என்னை விட்டு நீ தனியே எங்கே போகிறாய், நீ எங்கே போகிறாய், வனமது விடியும் முன்னே வாழ்க்கை அது முடிந்ததென்ன, கண்கள் கலங்கியே நான் நின்றேன் குழம்பியே, வந்த வேதனைகள் அடக்கனவா கனவா, நீ கண் திறக்க உயிர் தரவா தரவா, சத்தமின்றி பிரிந்து சென்றாயோ, ஓ முத்தம் வைக்க உயிர் பிரிந்தாயோ. சோ சோல்ஃபுல், ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் எப்பயில இருந்து இந்த சிங்கர் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க? ஏன்னா இப்பதான் எங்களுக்கு வந்து வெளியில தெரிய வருது. இல்ல, சிங்கர் ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அது வந்து இட்ஸ் ஸ்டார்டிங், என்னோட மியூசிக் ஸ்டார்டிங்ல இருந்தே சிங்கிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் நான். ஓகே. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஹூஸ் நோ மோர். பட் ஆனா வந்து ஹீ இஸ் த ஒன் ஹூ மேட் மீ. நீ உன்னால பாட முடியும்னு சொல்லிட்டு காலங்காத்தால 4 மணி 5 மணிக்கு எழுப்பி விட்டு எனக்கு கதற விட்டது அவர் தான். பட் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவர் தான். தூக்கம் இல்லைங்க, தூக்கம் இல்லைங்க அப்பெல்லாம் எனக்கு. இன்னொரு பக்கம் வந்து நீங்க ஒரு பாடல்களா வந்து ஒரு படத்தை வந்து அப்ரோச் பண்றது ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து ஒரு மாதிரியான மர்டர் மிஸ்ட்ரி. ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான முழு ஸ்கோப்பும் இருக்கும். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பாடல்கள்லாம் லாஸ்டா தான் ஆட் ஆச்சாமே, அந்த 2 கதைகளும் எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் வரும்போது ஐ திங்க் சாச்சி சார் மட்டும் இல்லை, அந்த என்டையர் டீமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஐடியா, ஏன்னா கேமராமேன் ஒரு இன்புட்டில் இருப்பார், டேரக்டர் ஒரு இன்புட்டில் இருப்பாங்க. பட் எவ்ரி ஒன் வேர் ஓப்பன். அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுன்றது வந்து தெளிவாக ஒரு பாயிண்டில் இருந்தாங்க. இது வேணும் இது வேணான்னு சொல்கிறதுல வந்து ஒரு டேரக்டர் க்ளீனாக இருந்தாக்கா எவ்ரி ஒர்க் வில் பி ஈஸி. ஸோ கரெக்டாக சாச்சியும் எனக்கு அப்படி இருந்தார். எனக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு சவுண்டில் போகலாமா, இந்த சவுண்ட்ஸில் போகலாமா, சிலெல்லாம் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக வேணாம், கொஞ்சம் சட்டிலாக வச்சுக்கலான்றது வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் அவர் பண்ணியிருந்தார். அதான் பேசிக்காக நாங்கள் ஒரு ரீரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனே நிறைய இருந்தது. அண்ட் சதீஷ் சார் வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். சதீஷ் சார் மட்டும் இல்லை, நிறைய ஆக்டர்ஸ், அஜய் மாஸ்டர் கூட லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹி வாஸ் அப்ரிஷியேட்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். நாங்கள் இப்படிலாம் சில சவுண்ட்ஸ் இருக்குமான்றது கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தார். ஸோ ஐ திங்க் தி என்டையர் கிரெடிட் ஃபார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கோஸ் டு தி என்டையர் டீம். அண்ட் சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது சாங் இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக போகணும்னு சொல்லியிருந்தாரு. தென் திடீர்னு வந்து லைக் இல்லை நம்ம வந்து ஃபார் ஆடியோ பர்பஸஸ் நம்ம சாங்ஸ் ஆட் பண்ணோன்னு. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஹி வாஸ் சேயிங் சரி ஒரு ப்ரொமோஷனல் சாங் ஒன்று பண்ணலாம், தென் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 2 சாங் பண்ணலான்னு. அண்ட் ஐ வாஸ் திங்கிங் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும், செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும். பட் கட்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாங்கே இருக்க வேணாம், செகண்ட் ஹாஃப்லேயே எல்லா சாங்கையும் போட்டுடலான்னு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. திஸ் வாஸ் அ ரிவர்ஸ் திங். ஏன்னா யூஸ்வலாக எல்லாம் படமும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லா சாங்கும் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஏதாவது ஒரு சாங் 2 சாங் தான் இருக்கும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாங்கே இருக்காது, செகண்ட் ஹாஃபில் தான் 2 சாங்குமே வச்சிட்டார். அதுவும் கரெக்டாக எண்டிங் எல்லாமே கிளைமேக்ஸில் தான் வரும். அந்த மெயினான தங்கச்சி சாங்கும் கிளைமேக்ஸில் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால எல்லா ரிவீலிங் போர்ஷன்ஸ்ல சாங்கை யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே சட்டமென் கையில் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல வந்து எடுத்த மூவி. இதுக்காக வந்து ஏதாவது ரிசர்ச்லாம் வந்து பண்ணீங்களா? பழைய மூவிஸ்லாம் பாத்தீங்களா? இதுல ரெஃபரன்ஸா இருக்கிற மூவிஸ்லாம் மியூசிக்குக்காக பாத்தீங்களா? ஏன்னா மியூசிக் தான் வந்து பயங்கர கிரிப்பிங்கா இருக்கும் த்ரில்லர் மூவிஸ்ல. சோ அதுக்காக தனியா ஹோம்வொர்க்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சா? என்னோட ஃபேவரட் மியூசிக் கம்போசர் ஹான்ஸ் சிமர். ஸோ அவரோட ஐடியால இருந்தா நான் நிறைய விஷயங்கள் எடுத்தேன். பிகாஸ் அவரோட ஐடியா என்னன்னா மேஜரா சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு வந்து வி ஷுட் நெவர் ஓவர் டூ. நிறைய ஹை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, லோ பல்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் தான் அதோட அந்த டெம்ப் ஃபாலோ பண்ணிட்டு போவோம்னு. ஸோ ஐ டுக் அ லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ எனக்கு வந்து அவர் தான் வந்து குரு. இப்போ வரைக்கும் ஹாலிவுட்டில் போனேன்னு ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் வந்து இளையராஜா பிரிச்சுட்டு இருக்கிறாரு, ரஹ்மான் சார் ஒரு இடத்துல போய், இப்போ அனிருத் இன்னொரு சைடில் பெடல் எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்து என்னோட சைட்லேருந்து வாட் ஐ கேன் கிவ் அது மட்டும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி
பிக்கின்றதை விட வெரி கேர்ஃபுல் ஆன் டேக்கிங் த சவுண்ட்ஸ். ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு சவுண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வரும்போது ஐ ஷுட் மேக் ஷுர் அது டைலாகையும் இடிக்கக்கூடாது, அந்த மூடியும் நம்ம கெடக்கூடாதுன்ற ஒரு விஷயம். அது வந்து 2 பேரும், போத் டைரக்டர் அண்ட் மீ, நாங்கள் 2 பேருமே அது ரொம்ப கான்ஷியஸாக எடுத்துருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி ஒரு பெரிய டாக்கே நடந்தது. அண்ட் வி டிஸ்கஸ்ட் அ லாட். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அந்த சவுண்ட் ஸ்கேப் ரெஃபரன்சஸ் வி டுக். ஸோ அதெல்லாம் தான் வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஐ மீன் நல்ல எலிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. ஸோ யா. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த கேள்வி நான் வந்து டைரக்டர் சாச்சி கிட்டே வந்து கேட்டிருக்கேன். ஒரு 4 days பேக் வந்திருந்தாரு. அதே உங்ககிட்ட கேட்கணும். தங்கச்சி சாங் ஒரு பக்கம் ரிவீல் பண்ணிட்டீங்க, இன்னொரு சாங் வந்து ஒரு மாதிரி கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் சாங் விட்டீங்க. ஆமா. இந்த அசிஸ்டோடோ அப்படின்னா என்ன ப்ரோ அந்த வார்த்தை வாயில வர மாட்டேங்குது. அசுஸ்ததோ மியதோ வந்து அதோட மீனிங்கே வந்து ஐ திங்க் இட்ஸ் ஸ்பானிஷ் நினைக்கிறேன். ஸோ அதோட மீனிங் என்னன்னா வந்து ஸ்கேட் ஃபியர், ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான ஒரு பயம்ன்ற ஒரு ஃபீலிங். அதுதான். ஸோ பேசிக்கா கதையும் அப்படிதான் போயிட்டு. ஆமா அப்படிதான். ஓகே. அப்ப என் லைஃப் ஃபுல்லா அசிஸ்டடோ மைதோ தானா? நானும் நெட்ல தேடும் போது அதான் சொன்னாங்க. அதுதான். ஓகே. பட் ஆனா அது சாச்சி சாரும் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் he was like போடலாமா, வேற ஒரு லாங்குவேஜா இருக்குதே, தமிழ்லயே நம்ம தேடலாமே. அதுக்கப்புறம் சாங்கா வரும்போது he was like நல்லா இருக்குதே இது, சரி இதே வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி த்ரில்லர் மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நீங்க எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா? ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சா? அந்த ஸ்கோர் தியேட்டர்ல பார்க்கும்போது படத்தை பார்க்கலையா, கீழே தானே பார்த்துருந்தேன் நான். ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அண்ட் எவ்ரி ஒன் வர் ரியாக்டிங். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடங்கள்லாம் தே ஹேட் தட் ரியாக்ஷன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேட்டரில் போய் பார்க்கும்போது ஐ காட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு வாட்ச் வித் மீ. ஸோ அவங்களும் வந்து பார்க்கும்போது தேவர் லைக் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறடா, ஐ திங்க் திஸ் ஷுட் பி அ குட் பிரேக் ஃபார் யூ. ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தே ஆர் ஆல்சோ மியூசிஷியன்ஸ். ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது சரி பரவாயில்லடா, நீ கிரைம் த்ரில்லாம் பண்ணுவியா, இது எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணேன். பிகாஸ் ஆல் தே saw was the comedy side of me. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரைம் த்ரில்லர் போகும்போது they were surprised and I was happy. So okay, then it worked out. ஏன்னா நான் பார்த்தேன், படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ட்விஸ்ட்டில் நான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பயந்துட்டேன். எங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் வந்து படத்தில் கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் டீமுக்கே கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி தான் அடுத்து கேட்க வரோம். நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கர மாசாக முடிச்சு அவங்க முக்கியமான இடத்துல சாங் வேணும்னு கேட்கறப்போ ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்களாமே. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு சரி லிரிக் எழுதலான்னு சொல்லிட்டு சாங்கை லிரிசிஸ்ட் கொடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். சிஸ்டம் ஓப்பன் ஆகலை, டோட்டல் கிராஷ் டவுன். சரி ஓகே. டீமுக்கு அனுப்பியிருந்தீங்களா? இல்ல டீமுக்கு லிரிக்காக அனுப்பிச்சிருந்தேன். லிரிக்கா பாடி அனுப்பல, லிரிக் எழுதுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் சிஸ்டம் கொடுத்துட்டு அங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க, நான் டைரக்டர் கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், பிரதர் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு, சிஸ்டம் கிராஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு. அவர் கொஞ்சம் யோசிச்சு சரி வருமானு கிட்டத்தட்ட வி வெயிட்டட் ஃபார் லைக் 1 month. இந்த 1 month வந்து திக்குன்னு. சரி ஓகே, நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். சரி ஓகே, நம்ம புதுசாக க்ரியேட்டே பண்ணலாம், வழியே கிடையாதுன்னொன்னே தான் அங்கேருந்து கால் வந்தது, ஃபைல்ஸ் இருக்குது. அப்பா உயிரே அப்பதான் வந்திருக்கோம்ல. அப்புறம் டைரக்டர் ஃபைல் இருக்குதான்னு தயவு செஞ்சு வாங்கின்னு வந்துருப்பாங்க. அப்புறம் போயிட்டு வாங்கின்னு வந்து டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு பேக்கப் காப்பி, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சு விட்டேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் பெருமூச்சு வந்துச்சு. அந்த ஆடியோ கேட்கும் போது ஃபைல் இருக்குதான்னு இப்படி ஓப்பன் பண்ணி டைரக்டர் காமிச்சேன். அப்பாடா, அவருக்கு தான் அவரும் அப்பாடான்னு வந்து நின்னார். அது வரைக்கும் எல்லாருக்கும் டென்ஷன். அப்போ நீங்க சொன்னீங்களா சாச்சி கிட்ட சும்மா பிராங்க் அப்படின்னு ஏதாவது? அவ்வளோதான், என் பிராங்க் என்ன கொலை பண்ணிருப்பாங்க. அவ்வளோதான், ஏன்னா அந்த டீமே அப்படிதான், அந்த மாதிரி தான் ஒரு கதை ரெடி பண்ணிருக்காங்க. அப்புறம் அதுல வர டெட் பாடி நானே ஆயிட்டானா, கார்ல தூக்கி போட்டு கிளம்பி போயிருப்பாங்க. பின்னாடி பாடி நானா தான் இருந்திருப்பேன். நமக்கு வந்து நார்மலா தெரியும் டைரக்டருக்கும் டிஓபிக்கும் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்பா ஒரு படம் வந்து சூப்பர் சக்சஸ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் என்ன மாதிரியான ஒரு காம்போ இருக்கணும், இந்த கெமிஸ்ட்ரி எப்படி வந்து மூவிக்கு பிளஸ்ஸா இருக்கும்? இப்போ எனக்கு சாச்சி வரும்போது he was like very எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி. வந்தோடனே ஜாலியாக ஓப்பன் அப் ஆயிட்டாரு, நல்லா ஜாலியாக பேசியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு பிரதர்லி கனெக்ட் ஒன்று வந்துடுச்சு அவரோட. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளஸ். செகண்ட், அவருக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சுது. இது வேணும் இது வேணான்னு சொல்லும் போது எனக்கும் ஒர்க் ஈஸியாக இருந்தது. சரி ஓகே, அவருக்கு இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வேணும், இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வேணான்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அது எனக்கு தெரியும் போது ஐ ஃபெல்ட் மோர் ஈஸி. சரி அப்போ நம்ம ஒரு செஷன் ஒன்று பண்ணலாம், அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பண்ணலான்றது அந்த ஒரு பாயிண்டே இல்லை. டக்குன்னு அவர் வருவார், வந்து கையோடய உட்காருவோம், கையோடய லாக் பண்ணுவோம். ஸோ அப்பயே முடிஞ்சிடும். ஸோ ஐ திங்க் ரீரெக்கார்டிங் எங்களுக்கு அப்படி தான் ஃபன்னாக போச்சு. அவர் வந்து நிறைய என்ன கூடவே உட்கார்ந்ததுனால எங்களுக்கு வந்து எல்லாமே அந்த சிங்கிள் ஷாட் லாக் ஆச்சு. ஸோ அது வந்து இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கட்டில் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது ஓகே இதெல்லாம் நம்ம மாற்றினா கரெக்டாக இருக்கும்னு. ஒரு டிஸ்கஷனே வைப்போம் நாங்கள். ஒரு டேரக்டருக்கும் எனக்குமே ஒரு நல்ல டிஸ்கஷன் இருந்தது. கூட ப்ரொடியூசர் வந்ததுனால அவரும் அவரோட இன்புட்ஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் ஒரு மூவின்றது எல்லாரோட இன்புட் வர்றது தானே. ஸோ
ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியே இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஒரு பிரதர்லி கெமிஸ்ட்ரி இருந்ததை விட ஒரு ப்ரொஃபஷனல் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எங்களுக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா கபாலியில் வந்து நெருப்படா, இன்னொரு பக்கம் பைரவாவில் வரலாம் வா, கொடியில் வந்து கொடி பறக்குது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து லேபிளாக இருந்த அருண்ராஜா காமராஜா உங்கள் படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் செம்ம ஜாலிங்க. அவர் ஸ்டூடியோக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நல்லா ஜாலியாக விஷ் பண்ணிடுவார். அவரோட க்ரீட்டிங்கே ஒரு நல்லா இருக்கும். வருவார், ரொம்ப எனர்ஜியோடு இருப்பார். ஃபுல்லாக பாட்டு கேட்டார். பாட்டு கேட்டு ஓகேன்னு அப்புறம் சொன்னேன் அவர்கிட்ட, இது டியூனோட பாடிடலான்னு. தம்பி எனக்கு டியூன் வராது பாடினாரு. டியூன் வராதான்னு. இல்லைப்பா நான் டியூனாக பாடினதுல நான் க்ரௌலிங்காக நான் பாடுவேன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்துடும்னு. அவர் சும்மா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பக்காவாக டியூனில் பாடினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட குரல் வந்து அந்த. ஆனால் பட் ஹீ ஸ்ட்ரெயின்ட் அ லாட். அவருக்கு அந்த குரல், ஏன்னா கிரௌலிங் ஒரு நார்மலான ஒரு விஷயம் இல்லை. அது கிரௌல் பண்ணும்போது நம்மளுக்கு தொண்டை எவ்வளோ ப்ரெஷர் ஆகுன்றது இரும்பி பாடி நடுவில் தண்ணிலாம் சுடு தண்ணிலாம் கொடுத்து. பட் ஹி வாஸ் வெரி வெரி டவுன் டு அர்த், வெரி சில் பர்சன். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி அந்த கிரௌலிங்ல எனக்கே சரி வேணாம் சார் ஒரு டேக் போகிறோம் உங்களுக்கு தொண்டை ஸ்ட்ரெயின் இல்லை நான் இன்னொன்று பாடுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வந்து பாடினாரு. ஸோ ஹி வாஸ் லைக் சூப்பர். அதே மாதிரியே மியூசிக் கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு, வேற லெவலான ஒரு ரெஸ்பான்ஸும் வந்துட்டு இருக்கு தியேட்டர்ல. பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னு கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருக்கும்ல, அந்த காம்ப்ளிமெண்ட் யார்ட்டு இருந்து கிடைச்சது? என் ஃப்ரெண்டு தான். அப்படியா? என் ஃப்ரெண்டு அபிஷேக், ஸ்கூல்லேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கிறது. அவன் ஈஸியாக சொல்ல மாட்டான். அவன் வந்து உன் ஒர்க் நீ பக்காவாக பண்ணிட்டடான்னா. எனக்கு ஓகே, படமாக நல்லா இருக்குது. எனக்கு வந்து நான் ஒன்று உன்னோட ஒர்க் கேட்டுன்னு வந்துட்டு இருக்கிறேன்னா ஆஹா ஓகே ரொம்ப தீவிரமாக கவனிக்கிறானேன்னு. அண்ட் அவன் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸோட காம்ப்ளிமெண்ட் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். உண்மையாக சொல்லுவாங்க. ஆமாம். அண்ட் எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தானா ஒரு மூவி ஒன்று முடியுதுன்னா எங்கள் வீட்டில் தான் அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு ரிவ்யூவர்ஸ். எங்கள் வீட்டில் வந்து அவங்க தான் கிரிட்டிக்ஸ். அவங்க பார்த்துட்டும் நல்லா வந்திருக்குது, ஐ ஹோப் திஸ் மூவி டஸ் ரியலி குட்னாங்க. நிறைய பேர் படம் பார்த்ததுக்கப்புறம் தே கேவ் அ வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் ஐ திங்க் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ ஆன் தட். அவங்களோட இது கண்டென்ட் வரும்போது தான் நம்மளுக்கு ஆஹா ஓகே நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஜெயிச்சிட்ட சிவாஜி, ஜெயிச்சிட்ட மாறா கேள்விப்பட்டிருக்கோம், ஜெயிச்சிட்ட சிவாஜி. ஆமா இது வந்து எங்களுக்குள்ள இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்தோட ஃப்ரெண்ட் கோட்வேர்ட்ஸ் மேபி அடுத்த படத்தோட பாட்டா அது ஏதோ டைட்டிலா இருக்க மாதிரி இருக்கு. ஜெயிச்சிட்ட சிவாஜி நல்லா இருக்குது, பண்ணிடலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. ஓகே. சோ இன்னொரு பக்கம் வந்து அருண்ராஜா மாதிரியே வந்து தீபக் அவரும் வந்து பாடி இருக்காரு. சோ அந்த சாங் பத்தி அந்த தீபக் கூட ஒர்க் பண்ணது பத்தி. தீபக் கூட நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து நிறைய மியூசிக் கம்போசர்ஸோட அதர் லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால வந்து தீபக் நிறைய ரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் வாய்ஸ் மிக்சிங் அதெல்லாம் பண்ணுவோம். ப்ளஸ் நான் நிறைய அவரோட ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணும்போது ஹி வாஸ் லைக் வந்த உடனே நீ தான் மியூசிக்கானா ஓகே ரைட் நான் தான், சரி ஓகே பக்காவாக பண்ணிடலான்னு போனோடனே ஹி வாஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தான் எனக்கு ஃபாஸ்டஸ்ட் ரெக்கார்டிங் நினைக்கிறேன். வந்தார், 1/2 hourல ஃபுல் பாட்டு, அதுவும் ஒரு தடவை 2 தடவை ஒரு 5 லேயர் 6 லேயர் பாடிட்டு அதுவும் 1/2 hourல பாடி முடிச்சுட்டு போயிட்டான். லைக் ரொம்ப ஸ்பீடு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தீபக் ஸ்பீடாக பாடுவான்னு. பட் அவ்வளோ ஸ்பீடாக பாடுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹி வாஸ் வெரி வெரி ஸ்வீட். அவனும் அதே கேட்டகரி தான். இந்த மாதிரி எனக்கு வந்து இன்னொரு டேக் நான் வேணான்னு நம்ம சொன்னால் கூட நான் இன்னொரு டேக் பாடுவேன்னு சொல்கிற ஒரு பர்சன். ஸோ ஹி வாஸ் வெரி டெடிகேட்டட். அண்ட் ஃபுல்லாக பாடி முடிச்சதுக்கப்புறம் மச்சான் ரிலீஸ் அப்போ சொல்லு கன்ஃபார்ம் நான் ஷேர் பண்ணி ஆகணும்னு. பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவன் தான் ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்போ வரைக்கும். ஃபுல்லா அவர் தான் பிஆர்ஓவா வொர்க் பண்ணிருக்காரு. பேசிக்கா அவன் தான் பிஆர்ஓவே. நேத்து கூட நைட்டு திடீர்னு ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தாக்க இந்த பாட்டை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான். யாரா நீ இந்த பாட்டை இவங்க பாடிருக்கான்னு ப்ரோமோட் பண்ணலாம், பாட்டு நீயே எவ்வளவு ப்ரோமோட் பண்ண. சூப்பருங்க, நல்லா வெரி சப்போர்ட். நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி டெடிகேட்டடா வந்து டுவர்ட்ஸ் ஒரு ரைசிங் மியூசிக் டைரக்டரா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ சட்டமன் கையில் மிகப்பெரிய ஹிட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பேசப்படுது. ஒரு 3 பாடல்கள் லாஸ்ட் மினிட்ல முடிவானாலும் நீங்க அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிங்கர்ஸ், நம்ம பார்த்து வளர்ந்த சிங்கர்ஸ், பார்த்து வளர்ந்த லிரிசிஸ்ட் கூட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரியா யார் கூட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஐ ரியலி லவ், எனக்கு எப்பவுமே ஜிவி பிரகாஷ் குமார் எனக்கு பிடிக்கும். ஓகே, எனக்கு ஆஸ் அ சிங்கர். ஏன்னா என்னோட முதல் படத்துலயும் அவர் தான் எனக்கு வந்து பாடி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு ப்ரொமோஷன் பாயிண்டே பொரியாளன்ல. ஸோ அதுவும் அப்புறம் மாயன் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கான், அதுலயும் அவர் பாடி கொடுத்துருக்காரு. ஸோ ஐ ரியலி ஃபீல் என்னோட படத்துல எப்படி இருந்தாலும் ஒரு பாட்டு அவரை பாட வைக்கணும். இதுல மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க, சட்டம் கடைசி நேரத்துல வந்துச்சு, லாஸ்ட் மினிட்னால அந்த சேஞ்சஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ பட் ஐ எம் ரியலி வெயிட்டிங். சரி ஓகே மறுபடியும் இன்னொரு படம் வந்தாக்க கண்டிப்பா அவரை பாட வைக்கணும். அனி வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அனியோட வாய்ஸ்ல வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். அது எப்பவுமே அது வந்து ஒரு வைப் கொடுத்துரும். எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு அனியோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வாண்ட் டு பிரதீப் சார் வாய்ஸ். ஓ யா, பிரதீப் சார் மெஸ்மரைசிங்கா இருக்கும். அவர்லாம் வந்து தாலாட்டாவே நம்ம எடுத்து கேட்டு அப்படியே தூங்கிடலாம், அந்த மாதிரி இருக்கும் எனக்கு அவரோட வாய்ஸ்.
பட் ஐ ரியலி விஷ் ஐ ஹேட் ரெக்கார்டட் எஸ்பிபி சார் வாய்ஸ். ஓகே, எனக்கு அவரு தான் வந்து, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அந்த இமோஷன் யாராலையும் கொடுக்க முடியாது. எஸ்பிபி சாரோட வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னீங்களா? இப்போ எங்களுக்காக ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட் எஸ்பிபி சார் சாங் பாடுனீங்கன்னா நாங்க ஹாப்பி ஆயிடுவோம். பட் அவரோட சாங் ஓகே, ஏதோ என்னால முடிஞ்ச ஸ்டைல்ல பாடுறேன். தாமரை மேலே நீர் துளி போல் தலைவனும் தலைவியும் ஆனதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன, சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, கண்ணே என் கண்ணே தொட்டவுடன் சுட்டதென்ன வட்டழகு வட்ட நீலவோ, கண்ணே என் கண்ணே. சூப்பர். Thank you. உங்களோட வெர்ஷன்ல கேட்கவும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு என்ன டக்குனு அடுத்து சங்கர் மகாதேவன் அப்படின்னு போயிடலான்னு வந்துட்டேன். அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஒரு மியூசிக் கான்சர்ட்டே நம்ம வந்து வெச்சிடலாம். அடுத்த சிங்கர்ஸ் எங்களோட ஃபேவரட் சிங்கர் சொல்லுவோமா, நீங்க அப்படியே பாடுவீங்க. இதுல லிரிக் எழுதுன வரலையே. அடுத்து சங்கர் மகாதேவன் அப்படின்னு நான் குடுக்கலான்னு வந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி இசை மலையில வந்து நினைச்சிட்டாரு. சிங்கர்ஸ் லிஸ்ட்லாம் சொன்னீங்க, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சோ அதே மாதிரி லிரிசிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். எனக்கு இவர் யுகபாரதி சார் ஒர்க் பிடிக்கும். வைரமுத்து சார் ரொம்ப ஆஸ் யூஷுவல், அவர் இதெல்லாம் சொல்லவே வேணாம். எங்கேருந்து எப்படி எடுக்கிறாருன்னு இது வரைக்கும் யாரையும் சொல்ல மாட்டேன். நான் முத்துக்குமாரோட ஒர்க் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் வித் தட். ஏன்னா ஆமாம், பொறியாளர்ல அவரோட ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி அண்ட் எனக்கு வந்து நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு அது பிடிக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட ஒர்க் பண்ண நிறைய பேர் எனக்கு நிறைய டஃப் கொடுக்குறாங்க. இப்போது லிரிக்ஸ்லேயே அவங்க காம்படிஷன் கொடுக்குறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் பாரதி, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நவீன், அவர் கனடாவில் இருக்கிறாரு. ஸோ ஆல் தீஸ் பீப்புள் இந்த படத்துலேயே 2 பேர் எழுதியிருக்காங்க, ராகவ் சாய், 2 பேருமே எல்லாருமே தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இவங்க வந்து இவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், இந்த நியூ பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கறது இட்ஸ் குட் திங். பட் அதை தவிர்த்து எனக்கு இவங்களோடலாம் ஒர்க் பண்ண, எனக்கு தனுஷ் ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஏதோ ஒன்று சொல்ல இங்க வரைக்கும் வராரு, எப்போ வராருன்னு வெயிட் பண்றது. தனுஷ் ஒரு பாட்டு எழுதணும்னு ஆசை. போய் அவரும் பாடி அதுவும் நல்லா இருக்கும். ஆமா, ஒரு வேற மாதிரி வைபா இருக்கும். அது ரியலிஸ்டிக்கான ஒரு பாடலா இருக்கும். ஆமா, நல்லா பாடுறீங்க. சோ வந்து எல்லா ஆல்பத்திலும் நீங்க ஒரு பாட்டு பாடிரணும் கண்டிப்பா. ஃபேன் ரிக்வெஸ்டா இப்போ சூப்பர். அப்படியே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போயிடலாம். ஓகேவா? எப்ப வந்து இந்த மியூசிக் மேல வந்து இந்த லவ்ஸ் ஆரம்பிச்சது, மியூசிக் டைரக்டர் தான்ப்பா ஆகணும் அப்படின்னு எந்த விஷயம் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு? என் மாஸ்டர் தான். ஓகே. அவர் என்னதான் காலையில எழுப்பி விட்டாலும் வந்து தேர் வாஸ் அ லவ் இன் இட். ஸோ ஒரு தடவை ஹீ கேம் டு see me. அது எப்போன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, பட் நான் ஸ்கூலுக்கு போனதால ஹீ couldn't மீட் மீ. அதுக்கு அடுத்த நாள் லைக் காட் டு நோ அவர் வந்து பார்த்துருக்கிறாரு, இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் தே டோல்ட் மீ ஹீ பாஸ்ட் அவே. அப்போது த டெசிஷன் ஆஃப் மை லைஃப் என்டையர்லி சேஞ்ச். அப்போ அது வரைக்கும் நான் வரைவேன், ட்ராயிங் இதெல்லாம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். பிகாஸ் மை டேட் இஸ் ஆர்ட் டைரக்டர், அம்மாவும் அனிமேஷன் இதுலலாம் இருந்தாங்க. ஸோ ஆல் தே தாட் வாஸ் நான் ஆர்ட் டைரக்ஷன் அனிமேஷன் இந்த மாதிரி என்ட்ரு ஆவேன்னு நினச்சாங்க. பட் அந்த ஒரு இன்ஸ்டன்ட் இட் ரோல்ட் தி டைஸ்லாம். அப்போ தான் அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து மியூசிக்கில் இருக்குதுன்றது தெரிஞ்சது. தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். அப்பத்துலேருந்து நிறைய மியூசிக்கல் திங்ஸு, ஸ்கூல் காம்படிஷன்ஸ், காலேஜ் காம்படிஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் அமைஞ்சாங்க ஸ்கூல்லேயே. ராணித்தன் யோஹான், அவரும் மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் என்னோட ஸ்கூல் சீனியர், அவரும் ஹீ கைடட் மீ. ஸோ கேம் என் ஃப்ரெண்ட் அபி, ராகவ், அரவிந்த், ஸ்ரீனிவாஸ். ஸோ இந்த சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் அப்போ தான் எனக்கு அந்த செட்டே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்பத்துலேருந்து தான் வந்து ஓகே எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்றது வந்து தெரிய வந்தது. சூப்பர். இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க, அந்த ஒரு மாஸ்டருடைய ஒரு விஷயம் என்னை வந்து திரும்ப மியூசிக் பக்கம் வர வச்சிச்சு அப்படின்றது. ஸோ ஓகே, நீங்கள் மியூசிக்காக வந்து மேபி நீங்கள் பாட்டு கற்றுந்துருக்கலாம், இல்லை லைக் கிட்டாரோ பியானோவோ ஏதோ நீங்கள் அந்த மாதிரி வந்திருக்கலாம். பட் மியூசிக் டைரக்டராக வரணும்னு தோணுன விஷயம், ஸோ அதே சமயத்தில் இந்த முதல் பட வாய்ப்பு அது எப்படி வந்தது? மியூசிக் டைரக்டராக தோன்ற விஷயம் வந்து ஏராமன் பார்த்து வந்தது. ரோல் மாடல். பட் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் திங் தட் மேட் மீ
ஆக்சுவலி இமோட் அ லாட் வந்து ரஹ்மான் சாரோட வந்து வந்தே மாதரம். ஓ ஆமா ஆமா. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போதான் ஐ ரியலைஸ்ட் ஓகே அப்போ கம்போசிங் உள்ள என்ட்ரா வேண்டியதுதான். ஸோ அப்பத்துலேருந்தே ப்ராக்டிஸிங் சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. அண்ட் முதல் படம் வாய்ப்பு வந்து பொறியாளன் அப்போ தான் வந்தது. அப்போது வந்து ஹரிஷ் கல்யாணோட நான் கொஞ்சம் அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸு அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் டைம் ரொம்ப நல்ல பூமாக இருந்தது. ஸோ அப்படி வரும்போது தான் வந்து மணிமாறன் சார், தானு சார் இவங்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு சரி ஓகே வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு போய் பார்த்தோம். ஹி வாஸ் லைக் சரி ஓகே படத்துக்கு நீ தான் மியூசிக் பண்ணுறேன்னா ஐ வாஸ் லைக் ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்க, நம்ம எதுவுமே இப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் இன்னும் மூவின்னு. தென் தேவர் ஆக்சுவலி சீரியஸ். அப்போ தான் நம்மளை நம்பி கொடுக்குறாங்களா அப்போ ஒழுங்காக பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு. அவங்க ஆக்சுவலி வெற்றிமாறன் சார் வெற்றிமாறன் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தான் அப்போது கண்டென்ட் சாங் வந்து முதல்ல வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களாம் இளையராஜாவோட தீவிர ஃபேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கணுன்னா ஐ ஹாவ் டு லேர்ன் மோர். ஸோ அவங்க என்னை புஷ் பண்ணாங்க. தே வேர் ஆக்சுவலி புஷிங் மீ நான் மியூசிக்கில் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணோன்னு. அவங்க அந்த டீமுக்கும் ஐ ஷுட் சே தேங்க்ஸ். ஸோ அவங்களால நிறைய இந்த கார்ட் ப்ராக்ரஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு எந்த மாதிரி பண்ணாக்கா எவ்வளோ இனிமையாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க ரொம்ப மியூசிக் ரொம்ப டாமினேட் பண்ணாத, வாய்ஸ் லெவல் நல்லா வை, லிரிக்ஸ் அப்போ நல்லா கேட்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணேன். ஐ திங்க் என்னோட லைஃப்பில் இது வரைக்கும் நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணுறதுல நான் நிறைய லெசன்ஸ் கற்றுன்னு வந்துட்டுருக்குன்றது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தான் என்னை இப்போ இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டு இருக்குது. அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அங்கே ஸ்டார்ட் ஆனது. ஆமாம். ஓகே, இப்போ யோசிச்சு பார்த்தா ஒரு பயங்கரமான கனெக்ஷன். நீங்கள் வந்து முதல் படம் இசையமைப்பாளராக ஆனதுடைய ஹீரோ வந்து ஹரிஷ் கல்யாண். ஆமாம். லப்பர் பந்தும் அதே வீக்கில் ரிலீஸ். அதுக்கு அடுத்த வீக் உங்களுடைய படம் சட்டமின் கையில் திரும்ப ரிலீஸ் ஆகுது. ஐ அம் வெரி ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பி கன்வே பண்ணீங்களா? ஆமாம், கால் பண்ணேனே, நான் கால் பண்ணி சொன்னேன் செமையாக இருந்ததுன்னு. யூ வாஸ் வெரி ஹாப்பி. அவரும் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சின்ன ஆட்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கூட யூ வில் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம் எல்லாம் சொல்லுவார். ஐ திங்க் ஹீ இஸ் லைக் ஒன் ஜெம் பர்சன் கரெக்டாக சொல்லணும்னா ஹரிஷ் கல்யாண். ஸோ ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். அவரும் என்ன விஷ் பண்ணார், ப்ரோ உங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்குது, பெஸ்ட் விஷஸ்ன்னு சொன்னார். ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. இன்னும் வி ஆர் ஹேவிங் தட் டச். என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அது பிகினிங் ஸ்டேஜ். எக்ஸாக்ட்லி. அண்ட் உங்க ஜர்னி ரெண்டு பேரும் இவ்ளோ சூப்பரா வரத பாக்கும்போது எவ்ளோ ஹாப்பியா இருக்கு. சொல்வீங்களா மச்சான் ரொம்ப ஒரு வேற லெவலுக்கு வந்துட்டோம், சந்தோஷமா இருக்கு. அந்த மச்சான் மாப்ள நாங்க ஜி ப்ரோஸா ஜி வேற லெவல் வந்துட்டோம் ஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? நாங்க மீட் பண்ணும்போது ஒரு தடவை ஒரு ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ணுவோம். வி மீட் ஃபார் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ பண்ணும்போது ஜி அடுத்தது என்ன போயிட்டு இருக்குதுன்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி ஓகே முடிச்சோடனே சொல்லுங்க போய் பார்த்துடலாம், இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவர் படமும் இப்போ ஹிட், உங்க படமும் ஹிட். அடுத்து ரெண்டு பேரும் எப்ப சேர போறீங்க? திரும்ப சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஆக்கிடலாம் அந்த மாதிரி. சோ நீங்க சொன்னீங்க மேல் சிங்கர்ஸ்ல எல்லாம் யாரு உங்களோட ஃபேவரட்ஸ் அப்படினு சொன்னீங்க. ஃபீமேல் சொல்லவே இல்லையே. வாட் இஸ் திஸ்? என்னோட ஜூனியர் தீப்தி சுரேஷ் இருக்காங்க, மனசுல பாடினவங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு இந்த கவர் சாங்ஸ் இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் பண்ணி கொடுக்கறது இருக்குது. ஸோ அவங்க என்னோட படத்துலையும் பாடியிருக்கிறாங்க. முன்னாடி இறுதி பக்கம்னு ஒரு படம் ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு சாங் பாடியிருக்கிறாங்க. என்னோட மெஜாரிட்டி ஆல்பம்ஸில் அவங்க பாடியிருக்கிறாங்க. அதான் பேசிக்காக மியூசிக்கில் வந்து ஐ காட் மோர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ தேவர் ஆல் ப்ரொடெக்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் இன் மை ஃபீல்ட். ஸோ ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஐ ஹாவ் அ ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் நிறைய சொன்னீங்க உங்களோட ஃபேவரட் சிங்கர் இந்த லிஸ்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் படத்தில் ஒரு பாட்டு மட்டும் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு லாங் டைம் ட்ரீம் இவர் ஒரு படத்துலேயாவது நான் பாட வச்சிடணும்னு சொல்லி ஒரு சிங்கர், இந்த ஒரு சிங்கர் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். வாட் தட் சிங்கர் இஸ்? ஜிவி அண்ட் பிரதீப். ஓ வாவ், ரெண்டு பேரும். எனக்கு ரெண்டு பேருமே பாட வைக்கணும். அது வந்து மேல் டூயட்னே வச்சுக்கலாம். ஒரு பாட்டும் சரணம் ஒரு பாட்டும் வச்சிருவேன். ஓகே, சூப்பர். ஆனா என்னன்னா நிறைய இந்த கொஞ்சம் லவ் சாங்கா பாடி எங்க மாதிரி சிங்கிள்ஸ்க்காக ஏதோ ஒரு பாட்டு போட சொல்லுங்க. சிங்கிள்ஸா வந்தாக்க நான் தனுஷ் பாட வச்சிருக்கேன். இதாங்க நம்மால் கரெக்டா பல்ஸ் பிடிக்கிறாருங்க அவரு. இப்போ ஒருவேளை டக்குன்னு உங்க ஆஸ்கர் இன்ஸ்பிரேஷனை கால் பண்ணி ஜோன்ஸ் உங்க பாட்டு கேட்டேன், நெக்ஸ்ட் படத்துல நான் பாடுறேன்னு சொன்னாருன்னா எவ்வளவு ஹாப்பி ஆவீங்க? ரஹ்மான் அவ்வளவுதான், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பேன். கடவுளே ஈஸ்வரா. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்களே இப்ப தனுஷ்னா இந்த மாதிரி ஒரு ஜானர்ல சாங் கொடுக்குறேன், இவங்க ரெண்டு ஜிவியை வச்சு இப்படி ஒரு சாங் கொடுக்கும். இப்ப ரஹ்மான் கிடைச்சா என்ன மாதிரி சாங்னு ஐடியா இருக்கும்ல? ஏதாவது உங்க விஷ்? ரஹ்மான் கிடைச்சா வேர்ல்ட் கிளாஸா தான் பண்ணும் மியூசிக். ஏன்னா அவர் பாடுறாருன்னா கன்ஃபார்ம் அது அந்த சாங் வந்து அவுட் ஆஃப் த லீகா இருக்கணும். அப்படிதான் கம்போஸ் பண்ணும். அவருக்கு ஜானரே கிடையாது. அவருக்கெல்லாம் செலஸ்டியல் லெவல் தான். அதான் நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் ரஹ்மான் ரசிகனாக ஊறி போய் கிடக்கும்.
அப்படிதான் பண்ணோம். அவருக்கு அந்த ஜானரே சொல்ல முடியாது அவருக்கு. அவருக்கு புது ஜானர் ரெடி பண்ணும், அந்த மாதிரி பண்ணும். அற்புதம். இப்ப வந்து அழகா எங்களுக்காக வந்து நாங்க கேட்ட மியூசிக் டைரக்டர்ஸோட பாடல்கள்லாம் பாடுனீங்க, சிங்கர்ஸோட பாடல்கள் பாடுனீங்களா. ஏஆர் ரஹ்மான் சார் எப்படி மிஸ் பண்ண முடியும்? உங்களோட குருநாதர், ரோல் மாடல், அவரோட சாங் ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட் எங்களுக்காக பாடி காமிச்சீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஓகே. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை, தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை, விழியில் விழும் தூசி தன்னை நாவல் எடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை, நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ, வான் இங்கே நீலம் அங்கே, இந்த உவமைக்கு இருவர் விளக்கமானதேனோ. ஓ ஓ நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. so good. இடையில நான் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஓன் பாடலான்னு வந்துட்டேன். அப்புறம் என் குரல் தெரிஞ்சிச்சு, சரி பாடிருக்கலாமே, நான் பாடியிருந்தா என்னை அடிப்பாங்க, அவர் பாடினாதான் அது அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி. உண்மையா ப்ரோ நீங்க வந்து லைக் மியூசிக் டைரக்டர்னா கலக்கிட்டீங்க. பட் அட் த சேம் டைம் அணி மாதிரி நீங்களும் அடுத்த மியூசிக் டைரக்டர்ஸோடைய ஒர்க்ல பாடணும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. உண்மையா பயங்கரமா பாடுறீங்க, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. பண்ணிட்டு இருக்கிறேன், அதுவும் சாம்சிஎஸ்க்கு பாடியிருக்கேன். பட் அதர் லாங்குவேஜஸ் பாடிருக்கேன், தெலுங்கு பாடிட்டு இருக்கிறேன். தமிழ்லயும் வாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு சைரன்ல பாடி இருக்கிறேன். சூப்பர். ஸோ சைரன் ஹிந்தி அண்ட் தெலுங்குல பாடி இருக்கிறேன். ஓகே. சூன் தமிழ்லயே எதிர்பார்க்கிறோம். அடுத்த மியூசிக் டைரக்டர் இதுல சிங்கர் ஜோன்சனும் நாங்க எதிர்பார்க்கிறோம். டெஃபினட்டா. ஸோ உங்களுடைய மியூசிக் டைரக்ஷன்ல அடுத்தடுத்த ஒர்க்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? மாயன் போயிட்டு இருக்குது. மாயன் முடிஞ்சிடுச்சு, இப்போ சென்சாருக்கு போயிருக்குது. அதை தவிர்த்து முஸ்தபா சதீஷோட படமும் அதுவும். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஐ திங்க் இன்னும் 20% ஆஃப் ஒர்க் தான், சாங்ஸ் தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிடுச்சுன்னா ஐ திங்க் நெக்ஸ்ட் அப்படியே என்னென்ன வருதோ டக்குன்னு பண்ணிட்டு பைப்லைன் வந்து பயங்கர பிஸியா இருக்கு. சூப்பர். சோ ரொம்ப அழகா ஜோவியலா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் அதே மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ so much.